அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், திருப்புலானி தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணம் வந்து ஜூலை 14, 2026 செவ்வாய்க்கிழமை அன்று திருப்புலானி கடற்கரையில் வைத்து நடைபெறும். ஒரு காலைல 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. அப்போ தான் வந்து அந்த 8:30க்குள்ளே அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பார்க்க வேண்டிய கோயிலில் பார்த்துட்டு எல்லோரும் ஊருக்கு போய் சேர முடியும். இது ஒரு மெட்டிகுலஸ் ஒரு ஜாப். இது வந்து கொஞ்சம் கேப் விடாமல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தொடர்ந்து பண்ணி வரங்க. நாம் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். துரதிருஷ்டவசமாக இது நம்ம வந்து இந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன் ஃப்யூச்சர் வந்து இது நாமளும் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் சென்றடையாமலே போயிடும். அது அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கவனம் இருக்கட்டும். இதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, நல்லது நடக்குன்றது செகண்டரி. இது நம்மளோட கடமை. அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டால் அது என்ன நடக்கும்னா அது நம்ம கடமை. என்ன நடக்கும் நடக்காதுன்றது செகண்டரி. இப்போ உங்கள் அம்மா வந்து இல்லை எங்கள் அம்மா எனக்கு பால் கொடுத்துருப்பாங்க கை குழந்தையாக இருந்த போதுன்னா அதில் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா அது அவங்களுடைய கடமை. கடமைக்கும் வந்து நல்லது நடக்கும் நல்லது நடக்காதுன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது, இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தோடு லிங்க் பண்ணி பேச வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. இப்போ நேற்று கூட நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம், காட்டுமன்னார் கோயிலுக்கு. அங்கே அந்த அர்ச்சகர் என்ன சொன்னார்னா, இது இந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார்னு. ஒருத்தன் ஈரோடுலேருந்து வந்து எனக்கு வணக்கம்னாங்க. எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டேன். ஈரோடுன்னாங்க. இன்னும் ஜோசியம் சொல்லி பரிகாரத்துக்கு வந்திருக்கீங்களா? என்ன ஆமான்னாங்க. அப்போ அவங்க திருப்பூர் ஜோசியர் பேர் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. கோவில் கூட ஜோசியர் சொன்னாதான் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் வந்து அப்புறம் அந்த அர்ச்சகர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், தயவுசெய்து ஜோசியர் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்காக கோயிலை கொண்டு போகாதீங்க. இது ஜோசியத்துக்கெலாம் அப்பாற்பட்ட கோவில். முடக்கு தோஷம் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காங்க போல். முடக்கு தோஷன்றது என்னென்னா, ஏதோ ஒரு கிரகம் முடங்கி போயிருக்கு, அந்த கிரகத்துக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு அது நீங்கிடும். அது மாதிரிலாம் கான்செப்ட் இல்லை. புதுசாக நம்ம ஆட்கள் சொல்லி புதுசாக இந்த கோயிலை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் கோயில் நமக்கானது அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு வரணும். என்ன ஒரு விஷயம் வந்து, நான் சில கோயில்களுக்கு வந்து சில தன்மைகள் உண்டு. நேற்று நாங்கள் சென்ற அந்த காட்டுமன்னார் கோயிலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரடியாக பணத்துக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய கோவில். அப்போது பணத்துக்கு மேலேன்னா மகிழ்ச்சி, அன்பு, நம்பிக்கை, என்ன சொல்கிறது, நன்றி உணர்வு, அமைதி, ரொம்ப முக்கியமானது அமைதி. இந்த விஷயங்கள்லாம் இருந்தால்தான் அந்த பணத்துக்கு மதிப்பு இருக்கும். அந்த பணம் நம்ம கூட இருப்பதுக்கு. ஸோ இது போனால் இது கிடைக்கும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம வந்து முடக்கு தோஷம், இந்த பரிகாரம் போன்ற விஷயங்கள் பேசுறதை விட்டுறணும். அதுதான் இந்த இடத்துலையும் நான் வந்து திருப்புலானிக்கு சொல்கிறேன். இங்கே போனால் என்ன நடக்குன்றதுலாம் இல்லை. நம்ம கடமை நம்ம பண்ணி ஆகணும். நடக்கிறது என்ன நடக்குமோ அது அப்புறம் நீங்கள் பார்த்துங்க, பொறுத்து இருந்து பார்த்துங்க. நம்பர் 2 வந்து இன்றைக்கி ஒரு இல்லை அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த திருப்புலானி சம்மந்தமாக நீங்கள் வரணும், இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், மிக மிக சுத்தமான அப்சல்யூட் தேன் வாங்கணுன்னாலும், நம்பர் 3 வந்து மங்களூர் கோவில், அதிசய கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னாலும், அதே போல் சீதையின் பாதையில்னு சொல்லிட்டு எங்களோட மக்கள் வந்து ஒரு 35 பேர் ஸ்ரீலங்கா பயணப்படுறாங்க. அதுக்கு போகணுன்னாலும், எங்கள் குழுவோடு சேர்ந்து பயணிக்கணுன்னாலும், அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 98 403 94 600 9840394600. செப்டம்பர் 27 நாமக்கல் மாநாடுக்கு தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கான நம்பர் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா 98 403 94 600 நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது வந்து பொதுவான விஷயங்கள். ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன்.
அந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு 5 o'clock ஒரு 5 hours பேக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். அந்த வீடியோவில் திண்டுக்கல் சாணார்பட்டி பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பொண்ணு வந்து யாரோடையோ லவ் பண்ணி அங்கே நிற்கிற போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிற பெற்ற அம்மா அப்பா. அந்த பெண் காலில் வந்து கதறாங்க, வேணாம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண் வந்து அம்மா அப்பா காலில் வராங்க, அது கூட மசியாமல் அந்த லவ் பண்ண பையன் பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கிறான். அப்போ டெஃபரெண்ட்டாக வெவ்வேறு ஜாதி அப்படின்றது தெளிவாக ஆகிடுது. பணம் ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயம் இருக்கும், படிப்பு ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் யூகிக்கிறேன். நான் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட அந்த கல்யாணம் இந்த அம்மா அப்பா உதறி விட்டு கல்யாணம் பண்ண பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, இது போல் நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. பெற்ற தாயும் அந்த நமக்கு உயிரை கொடுத்த அப்பனும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் லட்சக்கணக்கான பேர் முன்னாடி இப்போ கோடிக்கணக்கான பேருக்கு அந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும். அந்த காலில் விழுந்து மகளுடைய காலை தொட்டு கட்டி பிடிச்சிட்டு கதறாங்க. அதையும் உதறிட்டு காதல் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒருத்தி போகிறா அப்படின்னு சொன்னால், அவள் வந்து என்ன நல்லது பண்ணாலும் அது வந்து இந்த பூமி வந்து ஏற்றுக்காது. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளும் இந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும்னா பணத்தால் பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். பணம் வந்து பிள்ளைகளை வந்து ஒழுங்கு செய்யாது. அதே போல் உங்கள் குழந்தைகள் வளரும்போது குழந்தைகளுக்கு ஒத்த வயதுடைய பிள்ளைகளோட குழந்தைகள் இருக்கணும். உங்கள் குழந்தைக்கு 10 வயசுனா 8 வயசு 9 வயசு 10 வயசு 11 வயசு ஓகே. 15 வயசு 18 வயசு 20 வயசு குழந்தைகளோட தான் உங்கள் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை வந்து ஒரு ஸ்பாயில் கிட்டாக மாறிடும், குழந்தை கெட்டு போயிடும். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புடைய வெளிப்பாடுன்றது குறைவாக இருக்குது. குழந்தை படிக்கணும், நீட் படிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றது தான் வந்து அந்த பெட்ரோல்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த குழந்தைய ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைக்கிறது. ரெண்டாவது வந்து குழந்தைய அம்பிஷியஸாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையே இல்லை. அதனால் இவங்க ஒரு இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கை தொடரணும்னு சொல்லி ஆசைப்படுறது, அந்த குழந்தைக்கு பிடிக்காத விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணுறது, இது போல் விஷயங்களும் இந்த வயதுக்கு மீறிய நண்பர்களுடன் பழகுவதும் தான் இது போன்ற விஷயங்களுக்கு காரணம். ஸோ குழந்தைகிட்ட அந்த பணத்தை கொடுத்து அதை வந்து வீணாக்காமல் பாசத்தால் அந்த குழந்தைகளை வளர்க்க பாருங்கள். பணம் முக்கியமாக பாசம் முக்கியமான குழந்தைங்களுக்கு அந்த வயசில் வந்து பாசம் தான் முக்கியம். இது எப்போ வரைக்கும் குழந்தைகளை இப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகள் கல்யாணம் வரைக்கும் நம்ம இப்படி தான் கொண்டு போகணும். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு நல்லது. அப்போ தான் அந்த குழந்தைகள் சிறப்பாக இருக்கும். நிறைவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்பதற்கும் ஒரு தகவல். இன்றைக்கு தமிழக ஆளுநரை சந்திக்க இருந்த நிகழ்வு பல காரணங்களால் தள்ளி போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி சந்திக்க முடியல. இன்ஃபேக்ட் 2 பேர் அந்த குழுவை சேர்ந்த 2 பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. புக்கே ரெடி பண்ணியாச்சு, எல்லா லெட்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள வந்து சந்திக்க முடியல. மேபி நியர் ஃப்யூச்சர் அடுத்த வாரமோ இல்லை 10 நாளுக்குள்ளேயோ சந்திப்பேன். சந்திக்கும் போது உங்களுக்கு சந்தித்த பிறகு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நிச்சயமாக அது ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமான நான் அப்படி பார்க்கல. இல்லை திமுக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களோ முதலமைச்சரோ துணை முதல்வரோ சம்மந்தப்பட்டோன்னா அந்த சிபிஐ என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதிகாரிகள் வந்து 100% சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதை நான் வந்து அடித்து சொல்கிறேன். அதில் வந்து நாங்கள் எங்களோட 25 கோயிலில் முதன்மையாக அதிகமாக கொள்ளை நடைபெற்ற கோயில் வந்து பழனி கோயில் தான். அப்போது அதை வந்து நாங்கள் ஒரு சீரியஸான பார்வையை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பழனி பற்றி நிறைய பேசியாச்சு. இன்னும் நிறைய இன்புட்லாம் தர விரும்பலை. இன்ஃபேக்ட் என்னோடய நண்பர் ராம ரவிக்குமார் ஒரு கட்சி வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸில் பிரச்சாரக்க இருந்தவங்க, இந்து முன்னணியில் பயணித்தவங்க. அவங்க கூட ஆல்மோஸ்ட் 2 days ஒன்ஸ் பேசக்கூடிய ஒரு மனிதர் சில இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது முருகன் மாநாடு என்ற பேரில்
அந்த மாநாடுக்கு மட்டுமே 500 கோடி ரூபாய் வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் நான் சொன்ன 1000 கோடி கூட இது வரல. இப்போ இது வேறு தனியாக எடுக்கணும். எவ்வளோ பேர்லேருந்து இப்போ வெள்ளை அறிக்கைலாம் சொன்னாங்க. அப்போ இது எவ்வளோ பேர்லேருந்து பணம் வாங்கினீங்க, அந்த பணத்தை யாராக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்லாம் தெரியணும். இப்போ சுகி சிவம் வராருன்னா நம்ம நினச்சிப்போம், நல்ல பேச்சாளர், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர், பிராமணத்திற்கு எதிரானவர். அவரும் ஒரு பிள்ளைமார், ஏதோ பிள்ளை. அவர் வந்து பிராமணியம்ன்ற ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காது. இப்போ அவர் வந்து பேசுகிறாருன்னா அவருக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கணும். அந்த 1 லட்சம் 2 லட்சம் யார் கொடுத்துருப்பாங்க? பழனி கோயிலேருந்து ஜெய்சி கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டோனரை பிடிச்சி டோனர் தான் கொடுக்கணும். இது போல் அது வந்து பிளாக் மணியாக தான் இருக்கும். அப்போ கடந்த 5 வருடங்களில் கோவில் சார்ந்து இந்த தேச மங்கையர்கரசியும் சுகி சிவமும் கோவில் விழாக்களுடன் பயணித்த விழாக்களோட எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு விழாக்கும் அவங்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க. தேச மங்கையர்கரசினா எப்படின்னா, அவங்க வருவாங்க ஃப்ளைட்டு, அவங்க கூட பிஏ வருவாங்க ஃப்ளைட்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி ரூம் தான் வேணும், தாஜ் லெவல், லீமெடியன் லெவலில் ரூம் வேணும். மேக்கப்புக்கு தனியாக ஒரு பணம் வாங்கிப்பாங்க. 80,000 60,000 முதல்ல 80,000 வந்து 1.25 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் அவங்களோட ஃபீஸு. இதை நீங்கள் வந்து இது ஊழலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க பேசினா பணம் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அவங்க ஏற்கனவே அரசு பதவியில் இருக்காங்க, உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக இருக்காங்க. ஸோ இது போல் நிறைய ஓட்டைகள் இந்த ஹெச்ஆர்என்சியில். அப்போ அவர் ராமராவ் ரவிக்குமார் நினைக்காங்க, அந்த அன்பு தம்பி சொன்னபோது நான் அதிர்ந்து போயிட்டேன். 500 கோடியா அப்படின்ன ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம், இதெல்லாமே வந்து கவர்னர் மீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக கேஸ் ஃபைல் பண்ணி ப்ராப்பராக ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக தரவு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது வந்து எங்களோட நிலைப்பாடு. அது நான் அதில் நம்பிக்கையாக இருக்கேன். நிச்சயமாக நடக்கும். தவறு செய்தவர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்டாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காத்திருங்கள், எதிர்பார்த்துங்க, நல்ல செய்தி உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயந்தான் நான் பேச போகிறது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினால் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவுக்கான உட்கருத்து. இது ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா, திடீர்னு காலைல 3 மணிக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, உடனே எல்லாரையும் வர சொல்லுங்கள், மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உடனே மியூசிக் பண்ண வந்துடுவாங்க, அவரோட ட்ரூப்லாம். இது போல் அடிக்கடி நடக்கும். அப்போ வந்து இந்த ட்ரூப் மேனேஜர் கேட்பார், என்ன ஜாக்கு இப்படி பண்ணுற, நீ வந்து 3 மணிக்கு ஐடியா வந்துடுச்சுல, அது 8 மணிக்கு 9 மணிக்கு எல்லோரையும் வர வச்சா ஏன் எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டேன் போது, ஐடியா முக்கியம் இல்லை, அது எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுதான் அதை விட ரொம்ப முக்கியம். ஐடியாவுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் கேப் அதிகமாக இருந்ததுன்னா ஐடியா வேறு யாருக்காவது அதே ஐடியா போய் சேர்ந்துடும். நாம் யோசிக்கிற மாதிரி இன்னொருத்தர் யோசிப்பார், சற்று தாமதித்து யோசிப்பார். அவர் உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்னா வி ஆர் ஃபினிஷ்டு. நம்ம உடனே எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அந்த ஐடியா மறந்து போயிடும், ஐடியாவை செயல்படுத்த மாட்டோம். இது போல் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். இது வந்து என்னுடன் பயணிக்கக்கூடிய சிலர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை பார்க்குறேன். எல்லாருமே பேசிக்காக ரொம்ப நல்லவங்க, அன்பு சகோதரி அத்தனை பேருமே. எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஐடியாவும் நாம் தான் வந்து கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் நாம் தான் கூட நிற்கணும் அப்படின்றது தவறானது. இங்கே குழந்தை வந்து எந்த குழந்தையுமே வந்து வீல் சேரில் வந்து எழுந்து நிற்கிறதில்ல. அது வந்து ஏதோ ஸ்கூலுக்கு அமிச்சு வீல் சேரை பிடிச்சி எழுந்து நிற்கிறதில்ல, ஸ்கூலுக்கு அமிச்சு ட்ரெயின் பண்ணி இப்படி எழுந்து நிற்கிறேன் யாரும் சொல்கிறதில்ல. குழந்தையா பிறந்தாச்சா, இந்த 5 மாதம் இது நடக்கும், 8 மாதம் நடக்கும், 9 மாதம் நடக்கும், ஃபஸ்ட்டு தலை நிற்கும். இது போல் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் இப்படி தான் செயலாட்டுறோம். அப்போது நாம் வந்து சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னா நம்ம யாரும் தூக்கி விடுறதுக்குலாம் ஆள் கிடையாது. நாம நின்று நம்மளை வந்து பண்ண வேண்டியதான். அதை என்னுடைய குழுவினருக்கும் அதை நான் வந்து வலியுறுத்தியிருக்கேன். பட்டு இந்த இடத்துல சில ஐடியாஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஐடியாஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இங்கே மாநாடு நடக்க போகுதுன்னா சில விஷயங்கள், நான் ஸ்டாலில் யாரும் கிடையாது, எங்கள் டீமை சேர்ந்தவங்க அவங்க ஒரு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் ஒன்று வந்து சோன் பப்படி, ஒன்று வந்து தூத்துக்குடி மக்ரூனு,
இன்னொன்று வந்து பால்கோவா, ஒரு பர்டிகுலர் இடங்களில் செய்யாறு, கிருஷ்ணகிரி, வேலூர், ஸ்ரீலிபுத்தூர், இது மாதிரி ஒரு பால்கோவா சில ஏரியாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த குர்த்தீஸு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், பீடா, ஏன்னா அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, வெஜ் மட்டன் பிரியாணி, வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, வெஜ் கிரேவி, சிக்கன் கிரேவி, அது மாதிரி அந்த சோயாவில் பண்ணுவாங்களே எல்லா ஐட்டமும் உண்டு. அப்போ அது கொஞ்சம் காரம் இருக்கும், கொஞ்சம் ஆயில் பேஸ்டு, கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்ந்தாலும் நல்லா அந்த டேஸ்ட் கொண்டு வர முடியும். அப்படின்னும் போது நிச்சயமாக பீடா தேவைப்படும். அவன் எப்படி திங்க் பண்ணுறான் பாருங்கள். அப்போது ஒரு 25 ரூபா பீடா 20 ரூபா கொடுத்தா கூட அந்த இடத்துல மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. என்னோடய அன்பு சகோதரி ஒருத்தவங்க வந்து நான் காஃபி கடை போடுறேன், ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம், கம்பெனி சார்பாக வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னொருத்தர் வந்து நான் வந்து காலை கோலி சோடா இருக்கு இல்லையா, அதை நான் போடுறேன். இட்ஸ் ஓகே. அப்போது என்னென்னா வேணும், நம்ம போய் இதை வாங்கிக்கன்னு யாரும் சொல்லலை. நீ பீடா இன்றைக்கி மாநாடுக்கு வந்தால் பீடா சாப்பிடணும்னு நம்ம சொல்லலை. பீடா கடை இருக்கும் போது அதுனா வந்து ஒரு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 5,000 லாபம் கிடைக்கும். அப்போ என்னுடைய ஆட்களுக்கு அது வந்து லாபம் இருக்குன்னும் போது அந்த இடத்துல நான் என்ன மகிழ்ச்சி அடைந்தேன்னா, ஓகே இவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, இந்த டிஃப்ரெண்ட்டான ஆட்களும் நம்ம கூட இருக்காங்கிற ஒரு மகிழ்ச்சி தான். அப்போது அந்த இடத்துல அந்த திங்கிங்கிறது அதோடு நிறுத்தாமல் உடனே அது எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கணும். ஒரு சாதாரண கிராமத்து பெண் விசேஷமங்கலத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, ஆனால் இது இங்கே கிடைக்கணே, எப்படிமா நான் வாங்கியிருக்கேண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். குல்கந்தி எங்கே வாங்குங்க, அதை வந்து சட்னி எங்கே வாங்கணும், அப்புறம் அது மேலே இருக்க தேங்காய் துருவல், அது மேலே வந்து அந்த டியூட்டி ஃப்ரூட்டி அந்த சின்ன சின்னதாக இருக்கும், அந்த சிவப்பு கலர் பச்சை கலரில், இது போல் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது வந்து குழுவாக ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி செயல்படும்போது தான் அவங்க தைரியமாக அதுக்கு வராங்க. சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எந்த நோக்கமும் இல்லை, நான் எதுவும் பண்ணல அப்படின்றது. அவங்க கடைசி வரைக்கும் பார்வையாளர் இருப்பாங்க. நான் வரலாறு வந்து வெற்றி அடைந்தவனுக்கும் இடத்த கொடுக்கும், தோல்வி அடைந்தவனுக்கும் இடத்த கொடுக்கும், பார்வையாளனுக்கு இடமே கொடுக்காது. அந்த பார்வையாளராக நான் இருக்கிறனும் போது சரி, அவங்களுடைய மரணம் வந்து பார்வையாளராக வந்து வாழ்ந்து பார்வையாளராக மரணிக்கணுன்றது தான் அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி. அவங்க மரணம் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அவங்கள நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஐடியா எக்ஸிக்யூஷன், என் கூட இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஆட்கள், நெகட்டிவான ஆட்கள், நீங்கள் பாசிட்டிவான ஆளாக இருங்க. ஐடியா வருதா உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, காலம் தாமதிக்காது. என்னென்னா அது இன்னொருத்தனால எடுக்கப்படும். நான் வந்து இதை பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கேன். நீங்களும் இதை பரிபூர்ணமாக உணர்ந்து இதை நீங்கள் அடுத்த கட்டம் உங்களை நீங்கள் நகர்த்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது முதல் விஷயம் இப்போ நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், ஒரு ஹோட்டல் போகிறீங்க. நான் பல 100 முறை சொல்லியிருக்கேன், தண்ணியை சாப்பிடாதீங்க. ஒரு கால் தண்ணி வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, சாப்பிட்ட பிறகு குடிக்கிறீங்கன்னா அந்த அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய முழு தண்ணியும் குடிச்சிடுங்க. அதில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட அதில் விரயம் பண்ணாதீங்க. நம்பர் 2, நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பருக்கு கூட அந்த டேபிளில் கீழே சிந்தக்கூடாது. நம்ம பரிமாறும்போது அந்த சாப்பாடு கீழே விழுது, தலையில் விழுதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டேபிளில் விழுந்து அவன் சோப்பு தண்ணி வச்சு தான் துடைப்பான், நான் மறுக்கலை. ஆனால் நான்லாம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட யாரோ என்னோடய அன்பு சகோதரி காயத்ரின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கணவர் நாங்களாம் ஒன்றா சாப்பிடும்போது அவங்க கணவர் சாப்பிட்ட அந்த பவுலுக்கு வெளியில் அந்த சாப்பிட்ட பொருளாக இருந்தது. நான் எடுத்து சாப்பிட்டேன். நான் அவரே என்னை பார்த்து, அவரே ஒரு பெரிய பட்டதாரி, நான் சொன்னேன், சாப்பாடு தானே சார், அது விரயம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போது ஒரு பறக்கையை கூட விரயம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே நிரம்பி நிற்கின்றதோ, எப்போது ஒரு சொட்டு நீரை கூட நான் விரயம் பண்ண மாட்டேன்ற ஒரு சிந்தனை உங்களோட மனசில் நிரம்பி நிற்கின்றதோ, உங்கள் எண்ணத்தில் அது பதிவாக மாறி இருக்கின்றதோ, உங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சிந்தனை வர 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 நீங்கள் பண விரயம் என்பதே நடக்காது. உங்களுக்கு பணம் விரயம் இருக்கும், பணம் அதாவது செலவு என்பது இருக்கும், விரயம் என்பது இருக்காது. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு வந்து 10 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்குறான்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஓகே, கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஷோராக தெரியும், இந்த பணம் வேணும் வேண்டாம், இந்த வேண்டான்னா வேண்டாம், இது வந்து இவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, இவன் நமக்காக உழைச்சிருக்கான், இவன் நம்ம கூட வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கா, ஆண் பெண், ஆணுக்கு சொல்கிறேன், பெண்ணுக்கு சொல்கிறேன். அப்போது இவன் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம கொடுக்குறோம்.
அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கொடுப்பீங்க. இப்போ ஏமாற்றம் இருக்காது. நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தாலும் வந்து அதோடைய ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டம். இந்த இந்த சோற்றை வேஸ்ட் பண்ணுறவங்க, அந்த தண்ணீரை ஒரு சொட்டு கூட, ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணுறவங்க பண ஏமாற்றத்தை சந்திப்பார் அவங்க வாழ்க்கையில். பெரியவரில் அந்த யாராவது ஒருத்தர் வந்து 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, அவங்க தகுதிக்கு ஏற்ப 5 கோடி, 100 கோடி ஏமாற்றப்படுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டு, அங்கேருந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுத்து 2.5 கோடி வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் திருப்பி கொடுக்கல. அது போன்ற ஆட்கள் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. அப்போ அது போன்ற ஆட்களுக்கு மொத்தமாக பணம் போயிடும். மொத்தமாக பணமும் போகக்கூடாது, மொத்தமாகவும் வந்து நமக்கு பணமும் வர வேணாம். நம்ம நார்மல் லைஃபு, பெட்டர் லைஃபு, பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணணும்னா இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். யூ மார்க் மை வேர்ட்ஸ். நீங்கள் வந்து இனிமேலாவது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு உணவு பறக்க கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 2, எனக்கு வந்து இன்ஃபேக்ட் சாம்பாரில் பிடிக்காத ஒரு விஷயம் வெண்டைக்காய் அந்த வறுத்து ஆயிலில் போட்டு சில 5 ஸ்டார் ஹோட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் தின்னுடுவேன். அந்த வெண்டைக்காய், அந்த பச்சை வெண்டைக்காய், எதுவும் எங்கள் ஜிம் ட்ரெயினர்லாம் வந்து பச்சை வெண்டைக்காய் 4 சாப்பிடுவார். அதுக்கு நீங்கள் வந்து பால்டால் 2 லிட்டரும் பாமாயில் 3 லிட்டரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு செத்து போயிடலாம். அந்தளவுக்கு ஒரு டார்ச்சரிஸ்டிக் ஒரு விஷயம். பட் ஆனால் நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அந்த ஹோட்டலில் சப்போஸ் தெளிவாக சாம்பாரை மட்டும் ஊற்ற சொல்லுவேன். அந்த சாம்பார் மட்டும் ஊற்றுற இடத்துல அதில் வெண்டைக்காய் வந்துச்சுன்னா வெண்டைக்காய் சாப்பிட்ருவேன். முருங்காவை முழுங்க முடியாது, முருங்காய் கடிச்சு துப்பலாம், நல்லா இழுத்துட்டு தூக்கி போடலாம். ஸோ இதெல்லாம் நான் ஒரு ஒரு நம்ம ஆர்எஸ்எஸ் அமைப்பில் கற்றுக்கிட்ட விஷயம். அதே போல் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே தண்ணி வைப்பாங்க, வேணான்னு சொல்லுங்கள். அது மீறி வைக்கிறாங்கன்னா அது அட்லீஸ்ட் கையில் எடுத்துகிட்டு போய் ஒன்று குடிங்க, இல்லை கை கழுவாது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அங்கேயே வச்சிங்கன்னா அவங்க வந்து குப்பை தொட்டில் தான் போடுவாங்க. ஸோ தண்ணீர்லேயும் சாப்பாட்லேயும் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைஃப்பில் பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதுக்கு நான் உறுதி தருகின்றேன். இது பெரிய சீரியஸ். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த கொடுக்கின்ற விஷயங்களை நாளையிலிருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.